ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல்லக்கூடிய கவலைக்கான 2 மனநிலைகள், திறமையின்மை, அச்சம். இவை இரண்டும் கவலைகளை பெருக்கும் மனநிலைகள் அப்படிங்கிறாருங்க. மனதின் விழிப்பு நிலை பிறழ்ந்த மயக்க நிலையும், இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாததும், எளிதில் தீர்வு காணத்தக்க கூர்மை அறிவை வளர்க்கும் சிந்தனை பயிற்சி இன்மையும் திறமையின்மையாகும். தவறான செயல்களின் விளைவை கண்டோ அல்லது தனது வாழ்வின் போக்கில் ஊறு விளைவிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டோ துணிவிழந்து வருந்துதல் தான் அச்சமாகும் அப்படிங்கிறாரு. அடுத்து, கவலையால் உடல் உள்ள நலன்கள் கெடுகின்றன. ஏன்? வாழ்வே துன்பமாகவும் தோல்வியாகவும் அமைந்து விடுகிறது. இதனை மனிதன் ஒழித்தே ஆக வேண்டும். கவலையை ஒழிக்க வேண்டுமெனில் இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறிய வேண்டும், சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், முயற்சிக்க வேண்டும், துணிவு வேண்டும், மாறாத இயற்கை விதிகளை உணர்ந்து கொள்ளல், சமுதாய ஒழுங்கமைப்பை புரிந்து மதித்து வாழ்தல், தன்னிலை விளக்கம் பெற்று பிறவியின் லட்சியத்திற்கு ஒத்த இசைவான வகையில் வாழ்க்கை நடைமுறைகளை அமைத்துக் கொள்ளல் என்ற அறிவுடைமை வந்துவிட்டால் தானே சிக்கல்களை தோற்றுவித்துக் கொள்ளாத தகைமை கிடைக்கிறது. சிக்கல்கள் இல்லாமல் போகவே துன்பமும் இல்லை, கவலையும் இல்லை என்றாகி வாழ்வே ஓர் இன்பச் சோலையாக மாறிவிடும்.